ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்திராஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா பருப்பு கீரை குழம்பு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பருப்பு கீரையை இந்த மாதிரி கந்தை பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. 1/4 கப் துவரம் பருப்பை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமாக பூண்டு, 2 பச்சை மிளகா, 1 தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் 30 கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வாஷ் பண்ணி வச்ச துவரம் பருப்பை குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகா, எடுத்து வச்ச பூண்டு, சின்ன வெங்காயம், கட் பண்ணி வச்ச தக்காளி, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி குக்கரை க்ளோஸ் பண்ணி 3 விசில் விட்டு இதை இறக்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை நம்ம மசிச்சுக்கலாம். கொஞ்சமாக அப்படியே ஸ்டவ் பற்ற வச்சுட்டு 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கொதிக்கட்டும். கந்தை பார்த்து வச்ச பருப்பு கீரையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். தாளிச்சு ஊற்றுறதுக்காக கடாய் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், 2 காஞ்ச மிளகாவை உடச்சி இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரெடி பண்ணி வச்ச குழம்புல தாளிச்சதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா பருப்பு கீரை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.